ஓம் சாந்தி 19/1/2024. சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, சதா குஷியில் இருங்கள் மற்றும் பிறருக்கும் கூட குஷியை கொடுங்கள். இதுவே அனைவரின் மீதும் இரக்கம் காட்டுவதாகும். யாருக்கும் வழிகாட்டுவது என்பது அனைத்திலும் பெரிய புண்ணியமாகும். கேள்வி: எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவராக யாரால் இருக்க முடியும்? மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆவதற்கான ஆதாரம் என்ன? மகிழ்ச்சி நிறைந்தவராக யாரால் இருக்க முடியும்? மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆவதற்கான ஆதாரம் என்ன? பதில்: ஞானத்தில் மிகவும் புத்திசாலியாக இருப்பவர்கள்தான் மகிழ்ச்சி நிறைந்தவராக இருக்க முடியும். அவர்கள் நாடகத்தை கதை போன்று அறிந்திருப்பார்கள் மற்றும் நினைவு செய்வார்கள். மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆவதற்கு சதா தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொள்ளுங்கள். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் தந்தை புரிய வைப்பதை நல்ல விதமாக மனன சிந்தனை செய்யுங்கள். மனன சிந்தனை செய்து செய்து மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. ராஜா ஆக வேண்டுமென்றால் பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் நான் ராஜா ஆகக்கூடியவன் என்று எப்படி நினைக்க முடியும்? யார் சென்டர் திறக்கிறார்களோ மற்றும் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கும் மிகுந்த லாபம் கிடைக்கிறது. அவர்களுக்கும் பிரதிபலன் கிடைத்து விடுகிறது. சிலர் 3-4 சென்டர்களை கூட திறக்கிறார்கள். யார் யார் செய்கிறார்களோ அவர்களுடைய கணக்கு வருகிறது. அதாவது அவங்களுடைய செய்தி எனக்கு வருகிறதுங்கிறார் பாபா. அவர்கள் ஒன்று சேர்ந்து மாயையின் துக்கம் நிறைந்த மலையை தூக்குகிறார்கள். யாரெல்லாம் சென்டர் திறக்கிறாங்களோ அவங்களுடைய ஃபுல் நியூஸ் எனக்கு வருது. அவங்க எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து இந்த மாயையினுடைய துக்கம் நிறைந்த மலையை தூக்குகிறார்கள். இதில் அனைவரும் தோள் கொடுக்கிறார்கள். ஆக அனைவருக்கும் பிரதிபலன் கிடைக்கிறது. சென்டர் திறக்கும் பொழுது எவ்வளவு பெரிய இது ஒரு புண்ணிய காரியம். அப்படி சென்டர் திறக்கக்கூடியவர்களுக்கு அந்த சிரேஷ்ட கர்மத்தினுடைய பலன் என்பது கிடைக்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞான சிந்தனை செய்து அளவற்ற குஷியின் அனுபவம் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கும் வழி சொல்லக்கூடிய இரக்கம் கொள்ள வேண்டும். தீய தொடர்பில் வந்து எந்த ஒரு பாவ காரியமும் செய்யக்கூடாது. இரண்டாவது, மாயையின் துக்கங்களின் மலையை தூக்குவதற்கு ஒன்று சேர்ந்து தோள் கொடுக்க வேண்டும். சென்டர்களை திறந்து பலருக்கு நன்மை செய்ய நிமித்தமான கருவியாக வேண்டும். வரதானம்: தனது வார்த்தைகளின் மதிப்பை புரிந்து கொண்டு அதை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக. தனது வார்த்தைகள். சங்கமிகத்துல பரமாத்மா இந்த உடலை அவருடைய உயர்வான தூய்மையான சிரேஷ்டமான காரியத்திற்கு உதவி செய்ய வைக்கிறாரு. அதுக்கு நம்மை ஈடுபடுத்திருக்கிறாரு. ஆகவே முதல்ல பரமாத்மா எப்படி பிரம்மாவினுடைய வாயின் மூலமாக ஞானத்தை கொடுத்து அந்த வாயிலிருந்து வரக்கூடிய ஞானத்தின் மூலமாக எத்தனையோ பேரை சொர்க்கவாசி அவர் ஆக்குறாரு. ஆக அவருடைய குழந்தை நான் அப்படிங்கிறப்ப வார்த்தையினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு சங்கமிக பிராமண ஆத்மாவாகிய நான் என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கணும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய மகான் ஆத்மா ஆகுக. இஷ்டத்துக்கு எதுவுமே பேசக்கூடாது,
வீண் விஷயங்களை பேசக்கூடாது. எதிர்மறையான விஷயங்களை பேசக்கூடாது. அனர்த்த விஷயங்கள், அர்த்தமில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. பிறருக்கு பலன் தரக்கூடிய, சக்தியை தரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் பேச வேண்டும். மகான் ஆத்மாக்களை சத்ய வச்சன் மகாராஜ் என்று கூறுவார்கள். அதாவது மகாராஜன் என்றாலே மகான் ஆத்மாக்கள் எனக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்க்குறப்ப, அதாவது அவங்களுடைய வார்த்தை எப்பொழுதும் சத்தியமான வார்த்தையா இருக்குமா. ஆக உங்களது வார்த்தைகள் சதா சத்திய வார்த்தைகளாக, அதாவது ஏதாவது பிராப்தியை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். பிராமணர்களின் வாயில் ஒருபோதும் யாரையும் சாபம் கொடுக்கும் வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. ஆகையால் யுக்தி யுக்தாக பேசுங்கள் மற்றும் செயல்படுத்தும் வார்த்தை பேசுங்கள். வார்த்தைகளின் மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள். சுபமான சப்தங்கள், சுகம் கொடுக்கும் சப்தங்களை பேசுங்கள். சுபமான வார்த்தை, சுகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் பேச வேண்டும். ஜாலியான வார்த்தைகள் பேசாதீர்கள். வார்த்தைகளை சிக்கனப்படுத்துங்கள். அப்போது மகான் ஆத்மா ஆகிவிடுவீர்கள். இந்த வரதானம் எவ்வளவு நல்ல, அனைவரையும் அதாவது நல்ல ஒரு தாரணா மூர்த்தியாக ஆக்குவதற்காக பாபா இன்னைக்கு இந்த வரதானத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு வரதானத்தை மட்டும் நம்ம செயல்ல கொண்டு வந்தாலே போதும், நல்ல யோகி ஆத்மா ஆகிவிடலாம், நல்ல சேவாதாரி ஆகிவிடலாம். அநேக ஆத்மாக்கள் கிட்ட இருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். இன்றைய ஸ்லோகன்: ஸ்ரீமத் என்ற கை சதா கூடவே இருக்கிறதெனில் முழு யுகமும் கை மீது கை கொடுத்து நடந்து கொண்டே இருப்பீர்கள். ஸ்ரீமத் எனக்கூடிய கை சதா கூடவே இருந்ததெனில் முழு யுகமும் கை மீது கை கொடுத்து நடந்து கொண்டே இருப்பீர்கள். இன்றைய முரளியில டபுள் லைட் பரிஷ்டா ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கான அவ்யக்த சமிக்ஞை: ஒளியின் ஆதாரத்தில்தான் பெரிய பெரிய இயந்திரங்கள் இயங்குகிறது. நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு காரியம் செய்தாலும் ஒளியின் தொடர்பின் ஆதாரத்தில் தானும் டபுள் லைட் ஆகி முன்னேறிக்கொண்டே இருங்கள். எங்கு டபுள் லைட் ஸ்திதி இருக்கிறதோ அங்கு கடின உழைப்பு மற்றும் கடினம் என்ற வார்த்தை அழிந்துவிடும். தன்னுடையது என்பதை அழித்து ட்ரஸ்டி என்ற உணர்வு மற்றும் ஈஸ்வரிய சேவைக்கான பாவனை இருந்தால் டபுள் லைட் ஆகிவிடுவீர்கள். எந்த இடத்துல டபுள் லைட்டான அந்த மனநிலை இருக்கிறதோ அந்த இடத்துல அந்த குழந்தைகளுக்கு கடின உழைப்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதாவது கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையே முடிஞ்சு போயிடும். தன்னுடையது என்பதை அழித்து பாபாவுனுடையது, நான் ஒரு ட்ரஸ்டி, அந்த உணர்வாகப்பட்டது. அடுத்து என்ன செய்தோம்னா, அந்த ஒரு உணர்வு கூடவே ஈஸ்வரிய சேவை செய்யணும். ஈஸ்வரிய சேவைக்கு நான் நிமித்தமானவன் அப்படிங்கிற பாவனை இருந்ததென்றால் சதா டபுள் லைட்டாக ஆகிவிடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.